கம்ப்யூட்டர் புரோகிராமிங் கத்துக்கிறவங்க, டெக் ஜாப் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு வார்த்தைய கேள்விப்பட்டிருப்பீங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னது? ஒரு சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்கணும் அப்டின்னா, ஆ நம்மளோட டேட்டாவ எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணி அத ப்ராசஸ் பண்ண போறோமோ, இல்ல ஸ்டோர் பண்ண போறோமோ, இல்ல அத எப்படி ஆர்கனைஸ் பண்ண போறோம். இதுதான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். இன்னும் ஒரு ரியல் எக்ஸாம்பிள் வச்சு குடுக்கணும் அப்டின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து புக் மை ஷோல போய் டிக்கெட் வந்து நம்ம புக் பண்ண ட்ரை பண்றோம். இந்த மாரி நம்மள மாரி நெறைய பேர் புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நெறைய ரெக்வெஸ்ட் வரும். புக் மை ஷோ வந்து இத எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் இந்த ரெக்வெஸ்ட் ஹேண்டில் பண்றதுக்கு இத எப்படி ஃபர்ஸ்ட் மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்றதுனா, அங்கேயே ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கு. கியூ. வர ரெக்வெஸ்ட் எல்லாத்தையும் வந்து கியூல புஷ் பண்ணிருவாங்க. கியூவோட ஃப்ரண்ட், பேக்ன்னு இருக்கும். கியூல பேக்ல வந்து புஷ் பண்ணிட்டே வருவாங்க. ஃப்ரண்ட்ல வந்து இருக்கிற ரெக்வெஸ்ட்லாம் வந்து எடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன், ஃபர்ஸ்ட் அவுட் சொல்லுவாங்க அதெல்லாம். ஃபர்ஸ்ட் யாரு உள்ள வராங்களோ, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சர்வ் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் ஹேண்டில் ஆகும். இங்கேயே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிருக்கோமா? டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வந்து 2 கிளாசிஃபிகேஷன் இருக்கு. லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. லீனியர்னா வந்துட்டு அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த டேட்டா வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர்ல கனெக்ட் ஆயி ஸ்டோர் ஆயிருக்கும். ஆர் கனெக்ட் ஆயி ப்ராசஸ் பண்ணுவாங்க. அத வந்து லீனியர்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அரேஸ் எடுத்துக்கலாம். அரேல வந்து கன்டினியூஸா தான் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கும் இல்லையா? அது வந்து லீனியர்ல வரும். ஆ ஸ்டாக்கு, கியூ எல்லாமே வந்து லீனியர். நான் லீனியர்னா வந்துட்டு இந்த சீக்வென்ஷியல் தன்மை இருக்காது. எக்ஸாம்பிள் வந்துட்டு கிராஃப் எடுத்தீங்கன்னா, டிஃபரெண்ட் நோட்ஸ் வந்து டிஃபரெண்ட்டா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து லீனியர் ஆர் சீக்வென்ஷியல் தன்மையே கிடையாது. ஸோ இது வந்து நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது நெறைய இடத்துல யூஸ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, Instagram, Facebookலலாம் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் வருது இல்லையா? அங்க என்ன யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, கிராஃப் யூஸ் பண்றோம். Google மேப்ஸ்ல வந்து ரூட்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா? அங்க என்ன யூஸ் பண்றோம்? கிராஃப். கண்ட்ரோல் ஜி அன்டூ பண்றோம் இல்லையா? அது என்னது? ஸ்டாக். ப்ரௌசர்ல வந்துட்டு ஒரு பேஜா நம்ம கிளிக் பண்ணிட்டே போயிட்டோம். கடைசியா திரும்ப பேக் பட்டன் அழுத்திட்டே வருவோம் இல்லையா? அந்த பேக் பட்டன் பிரஸ்ஸே வந்து ஸ்டாக் லாஜிக் தான். ஸோ இந்த மாரி அ நம்ம யூஸ் பண்ற எல்லா ப்ராடக்ட்ஸ்லயும் வந்து எல்லா இடத்துலயும் டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு இன்டர்வியூ டாபிக் மட்டும் கிடையாது. டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸோட பேக் போனே.